தமிழ் சினிமாக்கு அவ்வளோ ஒரு பெருமை கொண்டு வந்தீங்க. விஜய் சொன்ன மாதிரி 1000 crores அப்படின்ற ஒரு கலெக்ஷன் வந்து அசால்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு சந்தோஷம் இருக்கு இந்த தருணத்தில் as you receive that award. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த 1000 கோடி பாலிவுட் அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் போய் அதை பண்ண முடியாதுன்னு சொன்ன அத்தனை பேருக்கும் இதான் எங்களால் பண்ண முடியும்னு சொல்கிறதுக்கான ஒரு சின்ன அடையாளம் தான் இது. ஏன்னா சொல்லியிருக்காங்க, ஷாருக் சாரும் நானும் ஒரு மீட்டிங் அப்போது மீட்டிங் முடிஞ்சு அவர் என் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தார் என்னை பார்க்கணுன்னு. அதுவுமே எனக்கு வந்து மிரட்சியாக தான் இருந்தது. அவர் பார்த்துட்டு போகும்போது கீழே போகும்போது பாய் சொல்ல கீழே போனோம், நானும் சுஜியும் என் ஒய்ஃப் பிரியா. போகும்போது சார் வாங்க நான் ஸ்டேடியம் போகிறேன் என் கூட வாங்க அப்படின்னாரு. இல்லை சார் நான் வந்தால் படம் நடக்குதுன்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொன்னேன். ஆமாம் படம் நடக்குது வாங்கன்னு சொன்னார். நான் அங்கே போய் உக்காந்துருந்தேன். அந்த ஃபோட்டோ வந்துடுச்சு. அந்த ஃபோட்டோவுக்கு வந்து அவ்வளோ ஹேட்ரட்னா அவ்வளோ ஹேட்ரட். நீ எல்லாம் ஒரு ஆளாக உட்கார முடியுமாண்டே, நாங்கள் தாண்டா ஒரு ஆள், எங்களால் தாண்டா பண்ண முடியும் தாண்டா. ஸோ அப்படி ஒரு ஃபீலிங் தான் இன்றைக்கி எனக்கு இருக்குது. பட் யா, காட் இஸ் ஸோ கைண்ட். நம்ம நினைக்கிறது எல்லாமே கடவுள் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கு உண்மையாக உழைக்கணும், நேர்மையாக இருக்கணும், குடும்பத்துக்கு கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். யூ வில் கோ. ஸோ அதான் நான் இன்றைக்கி இங்கே சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் தேங்க்யூ சுஜி, தேங்க்ஸ் ஃபார் கெட்டிங் திஸ் டு மீ. அண்ட் மேம் தேங்க்யூ மேம். எனக்கும் சன் டிவிக்கும் ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ட் இருக்குது. நான் முதல் தடவை உதவி இயக்குனராக சம்பளம் வாங்கினது சன் பிக்சர்ஸ்லேருந்து தான் எந்திரனுக்கு. ரொம்ப நாளாக நாங்களும் அவங்களும் ஒரு படம் பண்ணணுன்றது எனக்கு ஆசை. அது கூடிய விரைவில் நடக்கும்னு நினைக்கிறேன். யா தேங்க்யூ மேம், தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ். ஐ எம் ரியலி ஹானர்ட். ஷாருக் சார் வச்சும் விஜய் சார் வச்சும் கதை எழுதிட்டுருக்காருன்னு. யா எழுதிட்டுருக்கேன். நடந்ததுன்னா நல்லாயிருக்கும். இவர்கிட்ட மட்டும்தான் நம்ம டீம் வந்து இது ஏதோ பண்ணியாக பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி பண்ணுவாங்க. உங்ககிட்ட என்னென்னா ஃபஸ்ட்டு கோலிவுட்டில் இருக்கார்ட்டே போயிட்டு பாலிவுட்டில் எப்போ படம் பண்ண போகிறீங்களா, ஏங்க கலாய்ப்பீங்க, ஏங்க கலாய்க்கிறீங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் அப்படி கிடையாது, அதையும் பண்ணிட்டீங்க. அதுவும் எவ்வளோ ஸ்கேலில் பண்ண முடியும்னு காமிச்சிட்டிங்க. சும்மா இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு ஆசைப்படுற எல்லா விஷயத்தையும் கான்ஃபிடென்ஸும் ஹார்ட் ஒர்க்கும் இருந்தால் நடத்தி காட்டலான்றதுக்கு ஒரு உதாரணம் நீங்கள். அதனால தான் இந்த மேடையில் நிற்கிறீங்க. கண்டிப்பாக எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். தளபதியும் அந்த சைடு கிங்கானையும் சேர்த்து ஸ்க்ரீனில் பார்க்கணுன்றதுக்காக நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கோம் டார்லிங் ப்ரோ.